ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணுங்க. நீங்க 90 km/h வேகத்துல ஹைவேல போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு முன்னாடி ஒரு பைக் வந்துருச்சு. உடனே பிரேக்கை முழுசா அழுத்துறீங்க. இந்த நேரத்துல கார் ஸ்கிட் ஆகாம எப்படி நிக்குது? ஏபிஎஸ் இல்லாத காருக்கும் ஏபிஎஸ் உள்ள காருக்கும் என்ன வித்தியாசம்? அதுதான் நம்ம இன்னைக்கு ரொம்ப சுலபமா பார்க்க போறோம். நம்ம கார்ல இருக்க ரொம்ப முக்கியமான சேஃப்டி டெக்னாலஜி பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஸ்கிட்னா என்ன? பிரேக் அடிக்கும்போது டயர் சுத்துறதை நிறுத்திடும். ஆனா கார் இன்னும் முன்னாடி போக முயற்சிக்கும். அப்போ டயர் ரோட்ல ஸ்லைட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்கிட். மழை காலத்துல நம்ம பைக்ல பிரேக் அடிச்சா வழுக்கிறத பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி தான் கார்லயும் நடக்கும். பழைய கார்ல ஏபிஎஸ் இருக்காது. டிரைவர் பேனிக்கா பிரேக் அடிச்சா டயர் உடனே லாக் ஆயிடும். ஸ்டீரிங் கண்ட்ரோலும் போயிடும். கார் நேரா வழுக்கிக்கிட்டே போகும். ஸோ நீங்க பிரேக் அடிச்சாலும் கார் உங்க பேச்ச கேட்காது. ஏபிஎஸ் எப்படி வந்துச்சு? இந்த டெக்னாலஜி முதல்ல காருக்காக கண்டுபிடிக்கல. ஏரோப்ளைன் தரையிறங்கும் போது அந்த வீல்ஸ் எல்லாம் லாக் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த சிஸ்டமே உருவாக்குனாங்க. பின்னாடி கார் கம்பெனிஸ் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. 1978 போஷ் அப்புறம் மெர்சிடிஸ் பென்ஸ் இந்த ரெண்டு கம்பெனியும் இணைஞ்சு பேசஞ்சர் கார்ஸுக்கெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் ஏபிஎஸ் அறிமுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கார்லயுமே இந்த ஏபிஎஸ் ஒரு முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரா இருக்குது. ஸோ ஏபிஎஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். பிரேக் பெடலை நீங்க அழுத்துறீங்க. வீல் ஸ்பீட் சென்சார் ஒவ்வொரு டயரையும் மானிட்டர் பண்ணும். ஒரு வீல் லாக் ஆக போகுதுன்னு சென்சார் கண்டுபிடிக்கும். ஏபிஎஸ் கம்ப்யூட்டர் உடனே முடிவு எடுக்கும். பிரேக் ப்ரெஷரை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணும். மறுபடியும் பிரேக் அப்ளை பண்ணும். இந்த ப்ராசஸ் ஒரு செகண்டுக்கு பல தடவை நடக்கும். டயர் முழுசா லாக் ஆகாது. ஸ்டீரிங் கண்ட்ரோல் கிடைக்கும். கார் சேஃபா ஸ்டாப் ஆகும். ஸோ நீங்க பிரேக் பெடல்ல கால் வச்சதும் ஒரு வைப்ரேஷன் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது ஃபால்ட் கிடையாது. ஏபிஎஸ் தான் வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சைன் தான் அது. ஏபிஎஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? ஏபிஎஸ் இல்லை அப்படின்னா வீல் லாக் ஆகும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் போயிடும். அதிகமாக ஸ்கிட் ஆகும். ஆக்சிடென்ட்டுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் ஒரு அப்டாக்கிள் இருக்கு, அதை அவாய்ட் பண்ண நீங்கள் ஸ்டீரிங்கை திருப்பினாலும் கார் திரும்பாம நேராக போகும். ஏபிஎஸ் இருந்தால் ஆக்சிடென்டே நடக்காதா அப்படின்னா அதுவும் கிடையாது. அது தவறு, முற்றிலும் தவறு. ஏபிஎஸ் டிரைவருக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோலை கொடுக்கும். சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏபிஎஸ் பிசிக்ஸை மாற்ற முடியாது. ஏபிஎஸோட அட்வான்டேஜஸ் என்னன்னா பெட்டர் கண்ட்ரோல், ஸ்கிட் ஆகிறது குறையும், பெட்டர் எமர்ஜென்சி பிரேக்கிங், மழை நேரத்தில் ரொம்ப சேஃபாக டிரைவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்டீரிங் கண்ட்ரோல் கொடுக்கும், அதிகமான கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். ஏபிஎஸ் உடைய லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஐஸ் ரோடு, அதாவது பனிமலையில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது வேலை செய்யாது. அதே மாதிரி சரல் மண், அந்த க்ளூஸ் கிரேவல் மண்ணுன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் அது ரொம்ப ஒர்க் ஆகாது. ரொம்ப ஹை ஸ்பீடு, ஓவர் ஸ்பீடாக இருந்தாலும் அந்த ஏபிஎஸோடைய தன்மை 100% ஒர்க் அவுட் ஆகாது. டிரைவருடைய தவறான டிரைவிங்லேயும் அது சில டைம் ஒர்க் ஆகாது, டிரைவர் மிஸ்டேக்லேயும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஏபிஎஸ் காப்பாற்றாது. ஸோ ஏபிஎஸ் பிரேக்கை ஸ்ட்ராங்காக பிடிக்க வைக்காது. டயர் லாக் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். அதனால ஸ்டீரிங் கண்ட்ரோல் கிடைக்கும். ஆக்சிடென்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாகும். ஸோ உங்கள் காரில் ஏபிஎஸ் இருக்கா, எமர்ஜென்சி பிரேக் போட்ட அனுபவம் ஏதாவது இருக்கா? அப்படி இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.